Hello viewers, students and parents எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு நான் பார்க்க போகிறோம். இதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது, ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்குது, தென் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது, தென் டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த நாளத்தில் எது வந்து டாப் 10ல் இருக்கிற யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில்? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ருட்டீனாக வந்து கேட்குறது இந்த யூனிவர்சிட்டி கரெக்டாக இருக்குமா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கரெக்டாக இருக்குமா, டீம்டு யூனிவர்சிட்டி கரெக்டாக இருக்குமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க. என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் 2025 ஓகேங்களா, உங்களுக்கு வந்து டாப் 100 யூனிவர்சிட்டியில் ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இருந்து இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 20 யூனிவர்சிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. இல்லை என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங்கில் 2025 இருக்கிற டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் என்ன அப்படின்னு நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டாப் 100 என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங்கில் இருக்கிற எங்களை யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே டோட்டலாக வந்து 20 யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்குது. இதில் எங்களை 99th ரேங்க்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க அவினாசலிங்கம் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் உமன். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் 47.09 வாங்கிட்டாங்க. 99th ரேங்க்கில் இருக்குது அவினாசலிங்கம் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் உமன். ஓகேங்களா, அடுத்து 94th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம்ல இருக்க பெரியார் யூனிவர்சிட்டி. எங்களை என்ஐஆர் ஆஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47.98 வந்து வாங்கியிருக்காங்க. 94th ரேங்க்ல இருக்க பெரியார் யூனிவர்சிட்டி. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 85th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி. என்ஐஆர் ஆஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 49.07 இருந்திருக்கு. இது ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி. 85th ரேங்க்ல இருக்கு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 83rd பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர்ல இருக்கு. என்ஐஆர் ஆஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 49.13 இருக்கு. 83rd ரேங்க்ல இருக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. தென் அடுத்து 76th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னையில் இருக்கு. உங்களுக்கு என்ஐஆர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 49.59 வந்து வாங்கியிருக்கிறாங்க. 76th ரேங்க்ல பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் வந்து இருக்கு. தென் 73rd ரேங்க்ல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இது வந்து ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, என்ன ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 49.8 வந்து வாங்கியிருக்காங்க. 73rd ரேங்க்ல இருக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. தென் 61th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருக்கிற கீழம்பாக்கத்தில் இருக்கிற செட்டிநாடு அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து என்ஐஆர் ஆஃப் ஸ்கோர் 51.06 வாங்கியிருக்காங்க. 61th ரேங்க்ல இருக்கு செட்டிநாடு அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். தென் 16th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் இருக்க ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து 51.35 வந்து என்ஐஆர் ஆஃப் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. 16th ரேங்க்ல இருக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஓகேங்களா, தென் 53rd ரேங்க்ல பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. என்ஐஆர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 52.52 வந்து ஸ்கோர் வாங்கியிருக்கிறாங்க. 53rd ரேங்க்ல இருக்கு சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. தென் 46th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, உங்களுக்கு என்ஐஆர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 54.42 வாங்கியிருக்கிறாங்க. 46th ரேங்க்ல இருக்கு பாரதியார் யூனிவர்சிட்டி. 44th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இருக்க ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டி, அது அழகப்பா யூனிவர்சிட்டி. என்ஐஆர் ஆஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 54.45. 44th ரேங்க்ல இருக்கு அழகப்பா யூனிவர்சிட்டி. தென் 38th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்கிற ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். உங்களுக்கு 55.23 வந்து என்ஐஆர் ஆஃப் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. 38th ரேங்க்ல இருக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். தென் 36th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டியா இருக்க திருச்சியில் இருக்கிற பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. 55.85 வந்து என்ஐஆர் ஆஃப் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. 36th ரேங்க்ல இருக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. தென் 29th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர்ல இருக்கிற சண்முகா ஆர்ட்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி. இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. உங்களுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 58.06 வந்து என்ஐஆர் ஆஃப் ஸ்கோர் வந்திருக்கு. 29th ரேங்க்ல இருக்கு சண்முகா ஆர்ட்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி. தென் 28th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். டீம்டு யூனிவர்சிட்டி. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 58.37 இருக்கு ஸ்கோரு.
28th ரேங்க்ல இருக்கு கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். தென் 20th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டி, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி தான். நீங்களா சென்னையில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஏரியா ஆஃப் ஸ்கோப் 61.22 இருக்கு, 20th ரேங்க்ல இருக்கு. தென் 14th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா வேலூர்ல இருக்கு வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டீம்டு யூனிவர்சிட்டி, ஏரியா ஆஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 64.64 இருந்திருக்கு, 14th ரேங்க்ல இருக்கு வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 13th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ், இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. சென்னர் ஆஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 65.04 இருந்திருக்கு, 13th ரேங்க்ல இருக்கு சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ். தென் 11th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்க எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எங்களோட 11th ரேங்க்ல இருக்கு. இது வந்து ஸ்டேட் டீம்டு யூனிவர்சிட்டி. என்ஆர் ஆஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 65.26 இருந்திருக்கு, என்ஆர் ஆஃப் ஸ்கோர் 11th ரேங்க்ல இருக்கு எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. தென் அடுத்து 8th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்க அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் எங்களை ஸ்டேட் டீம்டு யூனிவர்சிட்டி, உங்களுக்கு என்ஆர் ஆஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 67.05 எங்களை 8th ரேங்க்ல இருக்கு அமிர்தா விஸ்வ வித்யாபீடம். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க டாப் 10 யூனிவர்சிட்டி சொல்ல முடியாது, இது வந்து டாப் 20 சொல்லலாம். ஏன்னா வந்து என்ஆர் ஆஃப் ரேங்கிங்ல இருக்கிற 20 காலேஜஸ் வந்து இதுதான். என்ஆர் ஆஃப் ரேங்கிங்ல 100 காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து 20 காலேஜஸ் வந்து ஃப்ரம் தமிழ்நாட்டில் மட்டுமே, 20 யூனிவர்சிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கு டாப் 100ல. இல்லை இந்த டாப் 20ல வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்தீங்க, அது கண்டிப்பாக தாராளமாக எடுத்து நீங்கள் பண்ணலாம். நம்ம என்ன கோர்ஸ் பண்ணுறோன்னு ஒரு முக்கியம், கோர்ஸை கரெக்டான கோர்ஸஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணா கான்பாக்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.